ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தமிழ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதில் வந்து செட் 4 தான் நம்ம இந்த பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சரி, ஓகே. பொருந்தா இணையை சுட்டுக. ஸோ இங்கே கொடுத்துருக்க கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா அகத்திணை புறத்திணை அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, 10th புக்கில் கவர் ஆகும். அங்கே வந்துட்டு வெச்சி, கரந்தை, நொச்சி, உளிங்கி அதெல்லாம் படிப்போம். பட் அங்கே இந்த குட்டி பாக்ஸ்லலாம் கொடுத்துருப்பாங்க ஃப்ளவர்ஸோட கலர்ஸ். ஸோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் பொருந்தா இணையை சுட்டுக. அப்போ நொச்சிப்பூ பச்சை இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கணும் நம்ம. ஸோ பெயருக்கேற்ற வினையை எழுதுக. சோறு உண். வலுவு சொல்லை திருத்தி எழுதுக. தளக்காணி தலையணை. நெக்ஸ்ட் கொஷின். சந்தி பிழையை நீக்கி எழுதுக. பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை. இந்த சந்தி பிழையை நம்ம வந்துட்டு கரெக்டாக கையாளணும் பரீட்சையில் அப்படின்னா, வல்லினம் மிகுமிடம் வல்லினம் மிகா இடத்த மக்கடிச்சிடணும். பெஸ்ட்டு. வள்ளை பாட்டின் சிறப்புக்கு ஏற்ப முழவை முழங்குகின்றது. விடைக்கேற்ற வினா. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? செங்கோலோட ஆப்போசிட் வேர்ட் கொடுங்கோல். ஒருத்தார் எதிர்ச்சொல் தருக. பொறுத்தவர். சொல்லும் பொருளும். பொருந்தா சொல்லை கண்டறிக. மாகால் அப்படிங்கிறது கடல்னு கொடுத்துருக்காங்க. மானாலே பெரியன் தான் வரும் இல்லையா, ஸோ அது தப்பு. ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். புரிசைனா மதில், புலைனா சாளரம், நியமம்னா அங்காடி. இது நம்ம படிச்சுக்கலாம். பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதெல்லாம் வந்துட்டு பண்பு பெயர். அலைக்கடல் அப்படிங்கிறது வந்து பண்பு பெயர் வராது. ஸோ தட் இஸ் ஆன்சர். ரிவிவலிசம் மீட்டுருவாக்கம். கிராப்னா செதுக்கி. கான் ஒளி வேறுபாடு கண்ணோ. காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான். கான்னா காடு, கான்னா பார்த்தல். ஓகேவா? எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அரினா திருமால். இந்த பெரிய அரினா அறிந்து கொள். கை அப்படின்னா என்னது? ஒழுக்கம். பே அப்படின்னா மேகம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர். மழை பெய்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர். இதுவும் சொற்களை ஒருங்குபடுத்துதல் தான். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். அகரவரிசை. கி கீ கூ கூ கே கே காவரிசை கொடுத்துருக்காங்க. அப்போ டி தான் ஆன்சர். கிழக்கு கீற்று குருவி கோலம் கௌதாரி. சரியான அகரவரிசைப்படி சொற்களை தேர்வு செய்க. ஸோ 1 and 3 ஆர் ஓகே. திறன்பேசி, துறைமுகம், தெருக்கூத்து, பண்பாடு, பூங்காற்று, பைந்தமல். ஓகேவா? நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் பாரதியார். கல்வியில் பெரியவர், கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்பட்டவர் கம்பர். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. போக்குக அப்படிங்கிறது வந்து வேங்கோல் வினைமுற்று. கரெக்டு. போ என்ற கட்டளை துணியுடன் கூடிய பகுதியை கொண்டுதான் கண்டிப்பாக கிடையாது. காங்கிற அந்த விகுதி, அந்த ஒரு விஷயம். கரெக்டாக? ஸோ காரணம் தவறு. இலக்கண குறிப்பு சரியான விடையை பொறுத்துக. தொழிற்பெயர் செப்பல். கரெக்டு. வினைத்தொகை காய்மணி. ஓமை தொகை மூதூர். தப்பு. வேற்றுமை தொகை மலர்க்கை. தப்பு. ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ரெண்டும். விடைக்கேற்ற வினா. இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு என வழக்கு இருவகைப்படும். வழக்கின் வகைகள் யாவை? விடைக்கேற்ற வினா. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமார நூலகமே. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது? எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி. வினா வினா மற்றும் செய்தி வாக்கியங்கள். அதாவது வந்து சமைப்பது தாழ்வா, சமைப்பது தாழ்வில்லை, எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி. ஸோ அதுதான் வந்து வினா மற்றும் செய்தி வாக்கியங்கள். கீழ்வனவற்றுள் பிறவினை வாக்கியம் எது? செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான். ஸோ பிறனில் வந்து வித்தான், பித்தான் அந்த மாதிரி வரும். வித்து, பித்து இந்த மாதிரி வரும். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால். இவ்வடிகள் அமைந்துள்ள அடி எதுகை? முத்தமிழ் மெத்த. தேனிலே ஊறிய செந்தமிழின் அந்த பாடல் வந்து எதுகையும் இணையையும் கண்டுபிடிங்கன்னு கொடுத்துருக்கான். தேனிலே ஊனிலே அடி எதுகை.
பசுமரத்து ஆணி போல எளிதில் மனதில் பதியும். மலைமுகம் காணா பயிர் போல வருந்துதல். இதெல்லாம் ஓமை தொடர்கள். பழமொழி. கந்தை கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு, கூழ் கூழானாலும் குளித்து குடி. பழமொழிகள். ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவும் பழமொழி. இருப்பவனுக்கு புளியேப்பம், இல்லாதவனுக்கு பசியேப்பம். உன் அப்படின்னா வேர்ச்சொல்லோட வினையச்சம் கேட்டிருக்காங்க, உண்டு. படி அதோட வினையாளனையும் படித்தவனை. படித்தவனை வினையாளனையும் பெயர். சரி, ஓகே. பயின்றானுடைய வேர்ச்சொல் பயில். கிறித்துவ கம்பர்னா எச்.ஏ. கிறிஸ்டின பிள்ளை. கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர்ச்சொல் வகை. மகிழினி காலை 9 மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றால் அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள். பண்பு பெயர். வட்டம் பெயர்ச்சொல் வகைகளில் பண்பு பெயர். கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவா சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவரலோகம் சென்றாள்? 14. சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு இளம்பகம். ஸ்ரீபுராணம் என்னும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விஜயன் கதையை விளக்கும் தமிழ் காப்பியம் சூளாமணி. நாட்டுதும் யாம்போர் பாட்டுடை செய்யுள். இளங்கோவடிகள். புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை. எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அன்று புறப்பொருள் வெண்பா மாலை என்ற தலைப்பின் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி. போப். தொண்டைமான் இளைஞரனை பாட்டுடை தலைவனாக கொண்ட 10 பாட்டு நூல் கடியலூர் உருத்திரங்கரனார் இயற்றியிருக்காரு. மலைப்படுகடாம் அப்படின்னா கூத்தாற்றுப்படை. ஸோ பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. வெய்யொன்னா பகலவன், கரங்கு அப்படின்னா காற்றாடி, கொண்டல் அப்படின்னா மலைமேகம், வேலம் அப்படின்னா யானை. ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் உத்தரகாண்டம். ஸோ காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று பேரறிஞர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் ராவண காவியம். ஏழமை வேட நிறந்தில நென்றெனை ஏசாரோ என்று இயம்பியவன் குகன். ஏழமை வேட நிறந்தில நென்றெனை ஏசாரோ என்று இயம்பியவன் குகன். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் 4 அடி 400. 5 சிறிய வேர்கள்னாலே ஏலாதிதான். மண்பதிக்கு பொதுவான நூல் திருக்குறள். எத்தகைய கேடு வரினும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டிய கடமை ஒப்புரவு. தீதின்றி வந்த பொருள் எவற்றை ஈனும் அறமும் இன்பமும். தமிழக அரசால் சிறந்த நூலகருக்கு வழங்கப்படும் விருது டாக்டர் ச. ரா. அரங்கநாதன் விருது. திருவி கல்யாண சுந்தனார் என்ற பெயரில் திரு என்பது திருவாரூர். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சியளிக்கவும் ஓர் நெறிமுறையாகும். இக்கூற்று யாருடையது? விஜயலட்சுமி பண்டிட். பொருந்தாதை கண்டறிக. சிங்கவல்லி. கவிமணி என்னும் பட்டம் தேசியவினருக்கு வழங்கிய அமைப்பு சென்னை மாகாண தமிழ்ச் சங்கம். நளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக. இப்பாடல்களில் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு 10th புக். சென்னை அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவியவர் டாக்டர் முத்துலட்சுமி. தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவர் அஞ்சலை அம்மாள். தமிழர் காற்றின் திசையறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை நளிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருக என்று பாடியவர் வெண்ணி குயத்தியர். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஜி. போப். பிறந்த நாடு கனடா. கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடத்தில் இருக்கும் நிலப்பகுதி நீலகிரி. பூவில் இதழக தனைய தெருவம். பூவில் இதழக தனைய தெருவம் கொண்ட ஊர் என்ற மதுரையை சிறப்பித்து கூறும் நூல் பரிபாடல். தந்தை பெரியாருக்கு தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பாராட்டி பட்டம் வழங்கிய அமைப்பு யுனெஸ்கோ. இஸ்த்மஸ் சன்னியாசி எனும் பட்டம் யாரால் இவருக்கு வழங்கப்பட்டது? சர்தார் சாஹிப்
பால் வீரமாமுனிவருக்கு. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவர் விளங்குகிறார் என்று யார் கூறுவது? ராபி சேதுபிள்ளை. ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்ற தமிழின் பெருமை பாடி மகளும் பாவலர் பெருஞ்சித்தினார். ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் தமிழின் பெருமை பாடி மகளும் பாடிய பெருஞ்சித்திரனார். தமிழ் தாத்தா உவேசா. ஸோ தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். உலக முதல் தமிழ் மாநாடு நடைபெற்ற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் தனிநாயம் அடிகள். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன: கண்ணெழுத்துக்கள். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் சோழர் காலம். கண்ணுள் வினைஞர்னா ஓவியம் வரைபவர்கள். கால் முளைத்த கதைகள் ராமகிருஷ்ணன். புதுமை பித்தன் காஞ்சனை. கூபாரா 3 உள்ளங்கள். மௌனி அலியாச்சுடா. ஜானகிராமன் முள்முடி. தவறான தொடர்களை தேர்ந்தெடுத்துக. 1 மற்றும் 3. ஓகே, நெக்ஸ்ட். பொங்கற் புதுநாளில் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து விட்டதன் செய்கிறது என எழுதியவர் அறிஞர் அண்ணா. யாக்கை உடம்பு. புன்புலம் புல்லிய நிலம். வேலம் ஆண் யானை. பொலிக்கும் உரிக்கும். முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் காவியம். பாரதிதாசனின் அழகின் சிறப்பு நூலை பின்பற்றி வாணிதாசன் இயற்றிய நூல் எழிலோவியம். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர் பாரதியார். 12 திருமுறைகளில் முதல் 3 திருமுறைகளாக தொகுக்கப்பட்ட பாடல்களை பாடியவர் திருஞான சம்பந்தர். நடமடா கோயில் நம்பர்க்கு 1 ஈயில், படமடா கோயில் பகவர்க்கு அது ஆமே என்று பாடியவர் திருமூலர். 14 சித்தர்களில் ஒருவர் போகர். ஆராய்ச்சி என்ற இதழை தொடங்கியவர் வானமாமலை. வானமாமலை. நாட்டுப்புறவியலுக்கு தனித்தன்மை அளித்தவர். 7th or 6th புக்கில் கவர் ஆகுது. வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உனை கூடாதென்றார் தடுப்பார் கோமதித்தாய் ஈஸ்வரியே என்று பாடியவர் அழகிய சொக்கநாதர். நாட்டினும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேனே பாவியேன் என்ற பாரதியின் வரிகள் குயில் பாட்டு. ஆழிக்கு இணை கிடந்தே தமிழ் ஈண்டு என்பதில் தமிழோடு ஒப்பிடப்பட்டு பாடிய சொல் கடல். உலா என்னும் சிற்றிலக்கியத்திற்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர் உலாப்புறம். தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும். இந்த பாடல் திருக்குற்றால அருவி வச்சு குறிக்குது. மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தாய். இவ்வரிகள் சுட்டப்படுவர் தமிழ்தாய். சேக்கிலாருக்கு உத்தமச்சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை கொடுத்தவர் யாருன்னா அனபாய சோழன். இந்த கொஸ்டின்ல எங்கே இருந்ததுன்னு எனக்கு தெரியல. சேக்கிலாருக்கு உத்தமச்சோழ பல்லவராயன் என்ற பட்டத்தை வழங்கியவர் அனபாய சோழன். பெரிய புராணத்தில் உள்ள சுருக்கங்களின் எண்ணிக்கை 13. திருவிளையாடற் புராணத்தில் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அமைந்துள்ளது. திரு ஆலவாய் காண்டம். 10th புக். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெற்றுள்ள இடம் 5ஆம் திருமொழி. ஸோ செட் 4 கொஷின்ஸ் கம்ப்ளீட்டட். நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு ரொம்ப புதுசாக இருக்க மாதிரி இருந்தது. ஓகே, படிச்சிருவோம் நம்ம. ஸ்டே டியூன்ட். பை.